வரும் 27ஆம் தேதி வட சென்னையில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கோரி தவேக சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம். தவேக கட்சியின் சார்பாக தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு மனுவானது அளிக்கப்பட்டிருக்கு. அதில் தவேக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் 27/9/2025 வட சென்னையிலும் 25/10/2025 தென் சென்னையிலும் சாலை மார்க்கமாக வருகை புரிந்து மக்களை சந்திக்க இருப்பதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சந்திப்பின் போது ஒலிபெருக்கி மூலமாக பேச இருப்பதாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி தர வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் அந்த மனுவில் முல்லை நகர், அகரம், ராயபுரம், புளியந்தோப்பு, கொருக்குப்பேட்டை, ஐசர்ஸ், ஆயிரம் விளக்கு, டி நகர், எம்ஜிஆர் நகர், சைதாப்பேட்டை, மயிலாப்பூர், கண்ணகி நகர், ஆலந்தூர், வேளச்சேரி, வில்லிவாக்கம், அயனாவரம், அம்பத்தூர், மதுரவாயில் உள்ளிட்ட இடங்களில் இந்த இடத்தில் விஜய் அவர்கள் வருகை பெற இருப்பதாகவும் அதற்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இந்த மனுவானது அளிக்கப்பட்டிருக்கு. இந்த மனுவானது வடக்கு மாவட்ட செயலாளர் அப்புலு என்பவர் இந்த மனுவை அளித்திருக்கிறார். அதன் பின் செய்தியாளர்களை சந்திப்பின் போது அப்புலு இந்த மனுவானது தலைமை அறிவித்ததன் பேரில் இந்த மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் போலீசார் அவர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டுமே அனுமதி தருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் தங்களது மனு தொடர்பாக பரிசீலனை செய்து கூடிய விரைவில் பதில் அளிக்குமாறும் கேட்டிருப்பதாக அந்த அப்புலு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.